சிவபூஜை விதிமுறைகள். கேளுங்கள் அறிஞர்களே, இதுவரை சிருஷ்டி நிறுவனத்தை சொன்னேன். இனி எந்த சரித்திரத்தை கேட்டால் பிறவி கட்டு ஒழியுமோ அந்த மங்களகரமான சரித்திரத்தை சொல்லுகிறேன். ஒரு சமயம் பிரஜாபதிக்கும் சிவபெருமானுக்கும் துவேஷம் உண்டாயிற்று. ஆனால் தக்ஷ பிரஜாபதி ஆத்திரமும் அகம்பாவமும் கொண்டு சிவபெருமானை தவிர மற்ற தேவர்களையும் மகரிஷிகளையும் வரவழைத்து ஒரு யாகம் செய்தான். தக்ஷணகுமாரியும் சிவபெருமானின் பத்தினியுமான தாக்ஷாயணி அதை அறிந்தும் தன் தந்தை தன்னை யாகத்திற்கு அழைக்காமல் இருந்தும் கூட அவன் செய்யும் யாகத்தை பார்க்க விரும்பி சிவபெருமானிடம் விடைபெற்று தக்ஷனது மாளிகையை அடைந்தாள். தக்ஷனோ அவளை தன் புதல்வி எனவும் கருதாமல் சிவநிந்தனையோடு அவளை அவமதித்து ஏசினான். அதனால் தாட்சாயணி துக்கப்பட்டு அவமானம் தாங்காமல் தன் தேகத்தை நீத்தாள். இந்த செய்தியை கேட்ட சிவபெருமான் அளவிலாத கோபம் கொண்டு வீரபத்ரரை அனுப்பி அந்த தட்சனின் யாகத்திற்கு இடையூறு விளைவித்து அழிக்கும்படி செய்து தேவர் முதலானவர்களை தண்டித்தார். ஆனால் தேவர் முதலானவர் மனம் வருந்தி குறை கூற சிவபெருமான் மீண்டும் அவர்களை உயிர் பெற செய்து திருவருள் புரிந்தார். இஷ்டபோகங்களை கொடுத்த அனைவருக்கும் நன்மைகளை ஏற்றுபவளான தாட்சாயணியின் தேகத்தில் உண்டான ஜுவாலையானது ஹிமோர்கிரியில் விழுந்தது. அந்த ஜுவாலாமுகியே சகல இஷ்டங்களையும் கொடுக்க வல்லது. பிறகு அந்த ஜுவாலாமுகி இமய மன்னனான பர்வதராஜனுக்கும் அவனுடைய மனைவியான மேனை என்பவளுக்கும் புத்திரியாக அவதரித்தாள். அந்த ஜுவாலாமுகியே பர்வதத்தில் அவதரித்த காரணத்தால் பார்வதி என்னும் பெயரை பெற்றாள். அவள் சிவபெருமானை வழிபட்டு நன்றாக பூஜை செய்து அவரையே தன் நாயகனாக அடைந்து தன்னை அண்டிய அனைவருக்கும் விருப்பங்கள் அனைத்தையும் வழங்குகிறாள். நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை சொல்லிவிட்டேன். இந்த சரித்திரத்தை கேட்பவருடைய சகல பாவங்களும் நீங்கும் என்றார். அப்பொழுது நைமிசாரண்யவாசிகளான முனிவர்கள் அவரை நோக்கி, சூதமா முனிவரே, சிவசரிதத்தை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலுள்ளவர்களாக இருக்கிறோம். சிவபெருமானை எப்படி பூஜிக்க வேண்டும்? முதற்காலத்தில் அம்முறைப்படி பூஜித்தவர்கள் யார்? அப்பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் யாருக்கு பிரசன்னராகி என்னென்ன பலன்களை கொடுத்தார்? பார்வதி தேவியார் செய்த தவம், அவரது திருமணம், திரிபுராசுரவதம், ஜோதிர்லிங்கங்களின் உற்பத்தி, ஜோதிர்லிங்கங்கள் எத்தனை விதம், அவற்றை தரிசிப்பதால் ஏற்படும் பலன்கள், 4 வர்ணத்தார்கள் எப்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்பவற்றையெல்லாம் எவ்வாறு உங்கள் குருவான வியாச மகரிஷியிடம் கேட்டு தெரிந்து கொண்டீர்களோ அவ்வாறே விளக்கமாக எங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்றார்கள். சூதமா முனிவர் முறையாக பதில் சொல்ல துவங்கினார். ஞானசீலர்களே, நீங்கள் கேட்ட விஷயங்களை முன்பு ஒரு முறை சனந்தகுமாரரிடம் வியாசமுனிவர் கேட்டிருக்கிறார். உபமன்யு முனிவரும் கேட்டிருக்கிறார். பிறகு வியாசமுனிவர் சனத்குமாரரிடம் சிவபூஜா விதிமுறைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு உலக நன்மைக்காக எனக்கு சொன்னார். முனிவர்களே, எந்த விஷயமானது ஸ்ரீகிருஷ்ணனால் மகாத்மாவான உபமன்யு முனிவரிடம் கேட்கப்பட்டதோ அதை சொல்லுகிறேன். அதை சுருக்கமாக என் புத்திக்கு எட்டிய வரையிலும் சொல்கிறேன். இதை விரிவாக சொல்ல வேண்டுமானால் பல ஆண்டுகள் ஆகும். ஆகவே சுருங்கச் சொல்லுகிறேன், கேளுங்கள். சுகம் பெற விரும்புகிறவன் அவனது சர்வ இஷ்டங்களும் கைகூடி வருவதற்காக அனாதியான சிவரூபத்தை மிகவும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும். ஒருவன் சிவபெருமானை எத்தனை காலம் பூஜை செய்யவில்லையோ அவனுக்கு அத்தனை காலமும் தரித்திரம், ரோகம், துக்கம், சத்ருபயம் முதலிய 4 வகையான பாவங்கள் சூழ்ந்து கொண்டு மிகவும் தொல்லைப்படுத்தும். சிவபகவானை பூஜித்தவுடனே எல்லா விதமான துன்பங்களும் மறைந்து போகும். சுகத்திற்காகவும் சந்ததிக்காகவும் கிடைத்தற்கரிய மனித பிறவியை அடைந்தவன் மகாதேவனை பூஜிக்க வேண்டும். பூதேவர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், சூத்திரர் ஆகிய 4 வர்ணத்தார்களும் சாத்திரப்படி முறையாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து, மேகவர்ணரே, 4 திருக்கையுடையவரே, பக்தர்களின் பயத்தை போக்குபவரே, உன் அழகான உருவம் என் மனதில் எப்பொழுதும் பாவம் புரிய வேண்டும் என்று விஷ்ணுவையாவது குருவையாவது ஸ்தோத்திரம் செய்து பிறகு தீர்த்தங்களை ஸ்மரணை செய்து எழுந்து தென் திசையில் ஓர் ஏகாந்தமான இடத்தில் மலஜலம் கழித்துவிட்டு சுத்தமான மண்ணை பிராமணன் 5 தடவையும், க்ஷத்ரியன் 4 தடவையும், வைசியன் 3 தடவையும், சூத்திரன் 2 தடவையும் கிரமமாக எடுத்து கைகால்களை அலம்பிக் கொள்ள வேண்டும். இந்த மிருத்கிரகண சௌசாதி விஷயங்களில் 4வது வர்ணத்தாரை போலவே பெண்களும் செய்ய வேண்டும். பிறகு வேதியன் 12 அங்குல அளவும், க்ஷத்ரியன் 11 அங்குல அளவும், வைசியன் 10 அங்குல அளவும், சூத்திரன் 9 அங்குல அளவும் கொண்ட பற்குச்சிகளால் ஸ்மிருதிகளில் சொல்லியபடியே கைகொண்டு காலதோஷத்தை விசாரித்து பல் துளக்கி
தீர்த்தங்களில் எந்தெந்த குலத்தினருக்கு எப்படி எப்படி ஸ்நானம் செய்ய வகுத்திருக்கிறதோ அவ்வாறு தேச காலங்களுக்கு மாறுபாடில்லாமல் மந்திரங்களுடன் நீராடி சூரிய உதயத்திற்கு 3 நாழிகைக்கு முன்பே செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்த இடத்தில் முதலில் அசமணியம் செய்துவிட்டு தூய ஆடை உடுத்தி ஜன நடமாட்டம் இல்லாத இடத்தில் சந்தியாவதனம் முதலானவற்றை அந்தந்த ஜாதியாருக்கு விதித்துள்ளபடி செய்து பிறகு பூஜையை துவக்க வேண்டும். பூஜையை ஒருமுக நிலைப்படுத்தி பூஜா கிரகத்தில் பிரவேசித்து பூஜைக்குரிய பொருட்களை சேகரித்துக் கொண்டு முறையாக சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும். முதலில் விநாயகரையும் பிறகு துவாரபாலகர்களையும் பிறகு திக்பாலகர்களையும் பூஜித்துவிட்டு பிறகு பூஜா திரவியங்களின் அருகே அஷ்ட தலபீடமாவது செய்து கொண்டு அதில் உட்கார்ந்து சிவபகவானை பார்த்த வண்ணம் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து கொண்டு 3 முறை ஆசமனம் செய்து 3 முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும். 5 முகங்களும் 10 புஜங்களும் கொண்டவராயும் நிர்மலமான ஸ்படிக கல்லுக்கு ஒப்பான ஒளியுடையவராயும் சர்வாபரண பூஷிதராயும் புலித்தோலை போத்தியவராகவும் இருக்கும் சங்கரரை தியானித்து அப்பெருமானின் சாரூபியத்தை அடைந்து மனிதன் தன் பாவத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். பரமேஸ்வரனை பூஜிக்கும் போது மந்திரத்தால் தேக சுத்தி செய்து கொண்டு கிரமமாக மூல மந்திரத்தை ஞாசம் செய்ய வேண்டும். எல்லாவிடத்திலும் பிரணவ மந்திரத்தால் 6 அங்க ஞாசங்களையும் செய்ய வேண்டும். பிறகு சங்கல்பம் செய்து கொண்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். முதலில் ஆசனமத்திற்காக ஏற்பாடு செய்த பாத்திரத்தையும் நவகும்பங்களையும் சாத்திரப்படி ஸ்தாபிக்க வேண்டும். அவற்றை தர்ப்பைகளால் ஸ்தாபித்து தீர்த்தத்தால் புரோஷனம் செய்து அப்பாத்திரங்கள் அனைத்திலும் குளிர் நீரை சேர்க்க வேண்டும். புத்திமானவன் சாத்திரத்தால் பார்த்து பிரணவ மந்திரத்தால் இனி குறிப்பிடும் பொருட்களை அந்த பாத்திரங்களில் முறையே சேர்க்க வேண்டும். பாத்திய பாத்திரத்தில் விளாமிச்சை வேரும் சந்தனமும், ஆசமணிய பாத்திரத்தில் ஜாதி சுகந்தை, வெட்டிவேர், கற்பூரம் ஆகியவற்றை பொடி செய்து சேர்க்க வேண்டும். மற்ற பாத்திரங்களில் சந்தனத்தையும் ஏலத்தையும் சேர்க்க வேண்டும். சிவபெருமான் பக்கத்தில் நந்தீஸ்வரரை பூஜை செய்ய வேண்டும். வாசனை பொருட்களாலும் நறுமண மலர்களாலும் தூப தீபங்களாலும் இன்னும் பல விதங்களாலும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அப்பொழுது உபாசகன் மிகவும் மகிழ்ச்சியோடு லிங்கத்திற்கு சுத்தி செய்து பிரணவம் முதல் நாமோந்தமாகிய சிவமந்திரங்களை ஜபித்து பத்மாசனம் செய்து கொள்ள வேண்டும். அதன் கிழக்கு பக்கம் அனிமாமயம், தெற்கு லகிமாமயம், மேற்கு மகிமாமயம், வடக்கு பிராப்தி ஸ்வரூபம், அக்னி பக்கதனம் பராகாமிமயம், நிருதி பக்கம் ஈசத்வமயம், வாயு திக்தலம் வசித்வஸ்வரூப ஈசான்ய பக்கம் சர்வக்ஞத்மயம், கர்ணிகையில் சந்திரனும் சந்திரனுக்கு கிழக்கு பக்கத்தில் அக்னி தேவனும் திக்குகளின் இறுதியில் தர்மாதிகளையும் ஸ்தாபிக்க வேண்டும். 4 திக்குகளிலும் பிரகிருதி, மகத், அகங்காரம், தத்விகாரம் என்னும் 4னையும் கர்ணிகா ரூபமான சந்திரனின் அருகே சத்வம், ரஜஸ், தமஸ் என்னும் முக்குணங்களையும் ஸ்தாபிக்க வேண்டும். முனிவர்களே, அதன் பிறகு சத்யோஜாதம் பிரபத்யாமி என்னும் பரமேஸ்வரனை ஆவாகனம் செய்து வாமதேவ மந்திரங்களால் ரத்ன சிங்காதனத்தில் எழுந்தருள செய்து ருத்ர காயத்ரியால் சாநித்தியம் செய்து அகோர மந்திரத்தால் நிரோதம் செய்து ஈசான சர்வ வித்யாநாம முதலான மந்திரங்களால் சிவமூர்த்தத்தை பூஜிக்க வேண்டும்.